இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். மாப்பிள்ளை ஊர்வலம் வந்துடுச்சு. நான் போய் பார்த்துட்டு வரேன். மாப்பிள்ளை ஊர்வலம் வந்துடுச்சு. நானும் பார்த்துட்டு வரேன். ஏ கௌரி, நீ எங்கடி போற? என் கூட இங்கே இரேண்டி. உனக்கு புரியலையா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ எதுக்கடி பயப்படுற? இன்னைக்கு உன்னோட நாள். உண்மையா சொல்லணும்னா உன்னோட வண்டி இன்னைக்கு கிளம்பிடுச்சு. ஆனா என்ன பாரு, ஆனா என் வண்டி நின்னு போச்சு. உனக்கு மாப்பிள்ளையும் ரெடி, நீயும் ரெடியா தான் இருக்க. ஆனா மாப்பிள்ளையோட அம்மா இன்னும் ஒத்துக்காம இருக்காங்க. அவங்களுக்கு முழுசா 5 லட்சம் வரதட்சணையா வேணுமா. என்ன பண்றது? இதுக்கெல்லாம் அவங்க அனுபவிப்பாங்க. சரி, இதெல்லாம் விடு. இத பத்தி நீ யோசிக்காத. நீ இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் நீ இப்படி பயந்துட்டு இருக்காத. அப்புறம் உன்னோட மேக்கப்லாம் கலைஞ்சு போயிடும். அப்புறம் உன்னோட புருஷன் உன்னை பார்த்து பயந்து ஓடிட போறான். வாயை மூடிடி. எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேசிட்டே இருக்க. வா மருமகளே, வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாமா. வா மருமகளே, வாப்பா. நீண்ட ஆயுசோட நல்லா இருமா. முட்டா பயல கால்ல விழுறத கூட கத்து கொடுக்கணுமா? கல்யாணமே முடிஞ்சு போச்சு, கால்ல விழுத்துறல பாரு உனக்கு. என்னங்க நீங்க? இவனை வச்சு என்னத்த பண்றது? வாங்கிக்கோமா. இனிமே எங்க வீட்டையும் எங்க பையனையும் நல்லபடியா பாத்துக்கிற வேண்டியது உன்னோட பொறுப்பு. குறைஞ்சது 20-25 கிராம் இருக்கும். என்ன இது? இதெல்லாம் கவரிங் நகையா? உங்க அப்பானால தங்கத்துல கூட நகை போட முடியலையா? இந்த பக்கம் எங்க அப்பா உங்க அப்பா கிட்ட வரதட்சணை வாங்கிக்கிட்டாரு. இப்ப என்னடா இது கவரிங் நகை. இப்ப எங்க இருந்து பணத்தை கொண்டு வருவேன் உங்க கூட குடும்பம் நடத்த? என் வாழ்க்கை பூரா எங்க அப்பனுக்கு வேலை செஞ்சு கொடுக்கணுமா? என் பொண்டாட்டி ஏதாவது பணம் கொண்டு வருவா, அதை வச்சு ஏதாவது தொழில் பண்ணலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியாவது எங்க அப்பங்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பார்த்தேன். ஆனா நீ என்னோட ஆசை எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்ட. ஓடி கீழே படுத்து தூங்கு. பணம் கொண்டு வர தெரியல, படுக்கையை மட்டும் பகிர்ந்துக்கணுமா? ஓடி கீழே போ. குடி தலகாணி, படுத்து தூங்கு. இந்தாங்க. மருமக வந்த உடனே வீடே எப்படி மாறி போச்சு பாத்தீங்களா?
எல்லா வேலையும் எவ்வளவு பொறுப்பா பாக்குறா பாருங்க. ம். மாமா பிரசாதம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ம். ஆஹா. ம். இப்ப வீட்டுக்கு மருமக வந்துட்டா, உனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துருச்சு. இனிமேலாவது ஒழுங்காரு, ஏதாவது சம்பாதிக்கிறதுக்கு வழியா பாரு. இப்படியே கல்லு மாதிரி உட்காந்துட்டு இருப்பியா என்ன? ஹலோ, நான் சிவகுமார் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா மாமா? நான் கௌதம். நல்லா இருப்பா, நல்லா இரு. தம்பி, நான் பிந்தியா கிட்ட கொஞ்சம் பேசணும். இருங்க மாமா, இப்பவே கூப்பிடுறேன், பேசுங்க. விந்தியா, இங்க வா. இந்தா உங்க அப்பா கிட்ட பேசு. இந்தா பணம் விஷயத்தை பத்தி இப்பவே பேசிடு. வணக்கம்ப்பா. வணக்கம்மா, வணக்கம். எப்படி இருக்க? மாமியார் வீடு எப்படிமா இருக்கு? எல்லாம் நல்லபடியா போகுதுப்பா. சரிம்மா, எந்த கெட்ட பேரும் வந்துடாம பாத்துக்கோ. எல்லாரையும் நல்லா பாத்துக்கணும். பணத்தை கேளு. சரிங்கப்பா. சும்மா கதை அடிச்சுக்கிட்டு இருக்காத, பணத்தை பத்தி கேளு. சரி, பேசு பேசு. என்னாச்சுமா? ஏதாவது வேணும்னா கூச்சப்படாம கேளுமா. அது வந்துப்பா, அது என்னன்னா, எப்படி அப்பா கிட்ட பணம் கேட்க முடியும்? எனக்கு தான் நல்லா தெரியுமே அங்க கொடுக்க பணம் இல்லைன்னு. அப்பா, அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் அங்க ஊர்ல இருந்து கிளம்பி இங்க வந்ததுல இருந்து எனக்கு உங்க ஞாபகமாவே இருக்குப்பா. எனக்கும் ஞாபகமாவே இருக்குமா. அப்பா, உடம்ப நல்லா பாத்துக்கோங்கப்பா. அப்பா, எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு, நான் அப்புறமா கால் பண்றேன். சரிம்மா. சரிப்பா, வைக்கிறேன். கொஞ்சம் நான் சொல்றதை கேளுங்களேன். நல்ல சான்ஸ் கிடைச்சது உங்க அப்பா கிட்ட பணம் கேட்கறதுக்கு. ஆனா கெடுத்துட்டல. அவரோட நிலைமை எனக்கு நல்லா தெரியும். அவர்கிட்ட இருந்தது எல்லாம் சேர்த்துதான் நம்ம கல்யாணத்துல செலவு பண்ணிட்டாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பணம் வேணும், அவ்வளவுதான். உங்க அப்பா கொடுத்தாலும் சரி, இல்ல நீ எங்க இருந்து கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, புரிஞ்சுதா? பணம் கொண்டு வா, இல்லன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போ. அதோட பெரிய காமெடி அந்த குள்ளச்சி ஒரு ஸ்டெப் இப்படி ஆட்டினா பாரு. ஆமா ஆமா, அந்த ஆட்டக்காரிய ஏய் குள்ளச்சி அப்படின்னு கூப்பிட்டால, அவன் வரும்போது இவன் ஒண்ணா பாரு. ஜமுனானே, உங்க வீட்டுக்கு போற வழி அந்த பக்கம், எங்க வீட்டுக்கு இந்த சரிப்பா, நான் அந்த பக்கம். பக்கம் காலைல பார்க்கலானே. இங்க பாரு லாலு தம்பி. அதான் என்ன காப்பாத்து,
ஆத்தா என்ன காப்பாத்து, ஆத்தா என்ன காப்பாத்து, ஆத்தா, ஆத்தா என்ன காப்பாத்து, ஆத்தா என்ன காப்பாத்து, ஆத்தா. ஆத்தா என்ன காப்பாத்து. யாரு நீ யாரு? நாகினி, இச்சாதாரி நாகினி. நாகினியா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. என்னது இது? எந்த வேலையுமே உருப்படியா பண்ண மாட்டியா நீ? எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு நிஜமாவா இச்சாதாரி சொல்றீங்க? நாகத்தை பார்த்தேன்டா. இது நான் ஐயா கிட்ட கண்டிப்பா சொல்லி போய் ஆகணும். சொல்லலாம். என்னப்பா ஐயா, விஷயம்? வணக்கம் ஐயா. எல்லாரும் மொத்தமா வந்து நிக்கிறீங்க, என்னாச்சு? முதலாளி நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் முதலாளி. எங்க எல்லாரையும் நீங்க தான் காப்பாத்தணும் அந்த இச்சாதாரி பாம்பு கிட்ட இருந்து. இச்சாதாரி பாம்பா? ஆமா முதலாளி, ஆமா. நேத்து ராத்திரி வீட்டுக்கு போற வழியில என் கண்ணால பார்த்த நீல நிற கண்ணு, கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு அவ பாம்பு மாதிரி உசு உசுன்னு வந்தா. நான் உயிர் பிழைச்ச போதுன்னு ஓடி வந்துட்டேன். ஏய், அப்படிலாம் இல்ல ஜமுனா. அந்த மாதிரி பாம்பளை இங்க வரவே வராது. நீ எதையோ பார்த்து பயந்துருக்க. எனக்கு என்னமோ உன் ஆளுங்களோட சேர்ந்து உட்காந்து நிறைய குடிச்சிருப்ப நினைக்கிறேன். அதனால கெட்ட கனவு கண்டிருப்ப. இல்ல இல்ல முதலாளி, நான் கனவெல்லாம் ஒண்ணும் காணல. நான் அதை 2 கண்ணால பார்த்தேன். உன்னை தவிர வேற யாராவது பார்த்தாங்களா? இல்ல முதலாளி, இவர் தனியா தான் வீட்டுக்கு போனாரு. இங்க பாரு, நீ ஒரு 4-5 பேரை கூட்டிக்கிட்டு ஜமுனாவோட ராத்திரி அதே இடத்துக்கு போ. பார்த்துட்டு வா அந்த இச்சாதாரி பாம்பு சமாச்சாரம் என்னன்னு. பாத்து பாத்து, மெதுவா மெதுவா வாங்க. லாந்தர ஜாக்கிரதையா புடிடா. சரிங்க. அது இங்க எங்கேயோ தான் இருக்கு. கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். நானு தம்பி, இது இந்த உசு சத்தம் அந்த நாகினியோடதுதான். அண்ணே, நீங்க பயப்படாதீங்கண்ணே. நாகினியெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. நாங்கெல்லாம் உங்க கூட இருக்கோம்ல. முன்னாடி போனேன். முன்னாடியே போ சொல்றேன். இங்க பாரு தம்பி, இந்த சத்தம் அந்த பாம்போட சத்தம் தான். தம்பி, நம்மளெல்லாம் போட்டு தள்ளிடுவா. வா, நம்ம இப்படி போயிடலாம் தம்பி. கம்பு வச்சிருக்கீங்களா? எல்லாரும் கையில எடுத்துக்கோப்பா. இன்னைக்கு அது ஒண்ணும் இல்லன்னு பண்ணிடலாம். வாங்க. அந்த பாம்புக்கு கோவம் வந்துருச்சுன்னா நம்மள சும்மா விடாது. அவன் நம்மளுக்கு சாபம் கொடுத்துருவா. அண்ணே, அப்படியெல்லாம் ஒண்ணும் நடந்துடாதுண்ணே. சரி வாங்க நீங்க தம்பி. பயப்படாதீங்க. நானு தம்பி வந்துட்டயா? எங்க நம்ம பின்னாடி பின்னாடியா? யாருக்கா நீங்க? நாகினி, இச்சாதாரி நாகினி. நான் உங்களை பழி வாங்க வந்திருக்கேன். பழி வாங்குவா? நாங்க என்ன தப்பு பண்ணோம்?
பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்துக்காரங்க என்னோட புருஷனை கொன்னுட்டாங்க. அதனாலதான் நான் பழி வாங்க வந்திருக்கேன். அதுக்கான தண்டனையை நீங்க அனுபவிக்க போறீங்க. எப்படி இந்த மனுஷங்க பாம்பு ரூபத்துல இருந்த என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சாங்களோ அதே மாதிரி உங்க மனைவிகளையும் உங்ககிட்ட இருந்து பிரிக்க போறேன். அப்புறம் அவங்க எல்லாரையும் பாம்பா மாத்திடுவேன். எங்க மனைவிகளை விட்டுருங்க. நாகமா தாயே, எங்க மேல கருணை காட்டு தாயே, கருணை காட்டு. கருணை காட்டுறேன். என்ன நீங்க வணங்கணும். இந்த கிராமத்துல குடி இருக்க போறேன். இந்த கிராமத்துல தோல்ல கருப்பு மச்சம் இருக்க ஒரு பொண்ணோட உடம்புக்குள்ள நான் வரப்போறேன். உங்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். என்ன சாமியா வணங்குனீங்கன்னா உங்களை நான் மன்னிச்சு விடுறேன். லாலு தம்பி, கருப்பு மச்சம் அப்படி யாரா இருக்கும் அந்த பொண்ணு? அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். என்ன நாகினியும், இது உண்மையா இல்ல அவனோட பிரம்மையா? என்ன நடக்குதுன்னே புரியலையே. முதலாளி, முதலாளி நாங்க பார்த்துட்டோம். இந்த நேரத்துல யாரு? முதலாளி நாங்க பார்த்துட்டோம். முதலாளி, என்னாச்சு? முதலாளி அந்த இச்சாதாரி நாகத்தை நாங்க மறுபடியும் பார்த்தோம். ஆமா முதலாளி, அண்ணன் சொன்ன மாதிரி அப்படியே இருந்தது. நீல நிறத்துல கண்ணு. அப்புறமா என்ன? அதுக்கப்புறம் முதலாளி, இந்த கிராமத்துக்கு குடி வர போறேன். இந்த கிராமத்துல தோல்ல கருப்பு மச்சம் இருக்க ஒரு பொண்ணோட உடம்புக்குள்ள நான் வரப்போறேன். கருப்பு மச்சமா? என்னங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உனக்கு என்ன தோணுது சுஜாதா? இந்த இச்சாதாரி நாகப்பாம்பலா சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையாவே இருக்குதா? என்ன பொறுத்த வரைக்கும் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு தோணுது. இப்படி இவ்ளோ பேர் கண்ணுல தென்படுதுன்னா அதுல உண்மை இருக்குன்னு தானே அர்த்தம். அப்படி இந்த விஷயம் உண்மைனா இந்த கிராமத்துல எந்த பொண்ணு மேல அந்த இச்சாதாரி நாகம் போக போதான்னு தெரியல. இது பரம பிந்தியா, மாமாவுக்கு டீ போட டிகாஷன் வச்சிருக்கேன். நான் போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை. என்னங்க இங்க வாங்க. அத்தை, சீக்கிரமா வாங்க. டேய் கௌதம், சீக்கிரமா வா. என்னாச்சு? என்னாச்சு சொல்லு. இது இங்க பாருங்க, பாம்போட தோல். ஆமா, இது பாம்போட தோல் தான். அப்படின்னா நாகினி நம்மளோட வீட்டுக்கு வந்திருக்காளா? நம்ம வீட்ல என்னங்க நடக்குது? அப்பா, அப்பா, அங்க அங்க ஏதோ சத்தம் வருது. ஒரு கொலுசு சத்தம் மாதிரி கேக்குது. உனக்கு மட்டும் தாண்ட சத்தம் கேட்கும். அப்புறம் சொல்லுவ எனக்கு பொறுப்பே கொடுக்க மாட்டேன்னா. மனசு வச்சு வேலையை பாரு.
அந்த இச்சாதரி நாகினி சொன்னா கிராமத்துல எந்த பொண்ணுடைய கழுத்துல மச்சம் இருக்கோ அந்த பொண்ணை தான் மாத்த போறாளாம். எனக்கும் கொலுசு சத்தம் கேக்குதுங்க. உங்க எல்லாருக்கும் புத்தி கெட்டு போச்சு. இல்லங்க, எனக்கும் கொலுசு சத்தம் கேக்குதுங்க. உனக்கும் கேக்குதுலமா? அதே மாதிரிதான் எனக்கும் கேட்டுச்சு. உங்களுக்கும் கேக்குதுல? நான் தான் சொன்னேன்ல, கொலுசு சத்தம் கேக்குது. எனக்கு நல்லா கேக்குதுங்க. ஆமா. நில்லு, அமைதியா இருங்க. நான் போய் பாக்குறேன். அம்மா பயப்படாதீங்க. மருமகளே, என்னாச்சுமா? என்னாச்சு? என்னமா ஆச்சு? அங்க இங்க யாரும் இல்லையே. அங்கதான் அத்தை இச்சாதாரி நாகத்தை அங்க நான் பார்த்தேன். என்னைய பார்த்துட்டு இருந்தா, என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்தது. ஒண்ணு இல்லம்மா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. இங்க யாருமே இல்லம்மா. ஒண்ணு இல்ல, நாங்களும் கூட இருக்கோம்லம்மா. அது சரி, இச்சாதாரி நாகம் உன் பக்கத்துல ஏமா வந்தது? அது அந்த பொண்ணு கிட்ட தான் போகும். தோல்ல மச்சம் இருக்கிற பொண்ணு கிட்ட. உன் தோல்ல மச்சம் இருக்கா என்ன? அடியே, உனக்கு என்னாச்சு? மருமகளோட தோல்ல கருப்பு மச்சம் இருக்குங்க. இந்த கருப்பு மச்சத்தாலதான் அவ என்கிட்ட வந்திருக்கா. அத்தை, இப்ப அவ என்ன விட மாட்டா போல இருக்கே. அவ என்ன கொன்னிடுவா. ஒருவேளை அவ என்ன அவள மாதிரி நாகினியா மாத்திருவாளா? அத்தை, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அத்தை. அவ என்ன கொன்னிடுவா. ஒண்ணு ஆகாதுமா, ஒண்ணு ஆகாது. என்ன சரியாயிடுமா, என்ன சரியாயிடும். நீ எதை பத்தி என்னை பயப்படாத. எப்படியாவது காப்பாத்துங்க. தைரியமா இரு. Please, அத்தை. அந்த இச்சாதாரி நாகினி சொல்லுச்சு, கிராமத்துல எந்த பொண்ணுடைய கழுத்துல மச்சம் இருக்கோ அவளதான் நாகினியா மாத்த போறாளாம். மருமக தோல்ல கருப்பா மச்சம் இருக்குங்க. அம்மா, அப்பா, சீக்கிரம் இங்க வாங்க. என்னாச்சுப்பா? என்னாச்சு? எதுக்காக இப்படி கத்துன? கீழே பாருங்க. நாகினி, நம்ம வீட்லயா? மருமகள் எங்க? தெரியலையப்பா. ராத்திரி இங்கதான் படுத்துட்டு இருந்தா. அவளோட Dress தாலி எல்லாம் இங்கதான் இருக்கு. ஆனா அவ எங்க போனான்னு மட்டும் எனக்கு தெரியலப்பா. அப்படின்னா பிந்தியா தான் அந்த கருப்பு மச்சக்காரியா? அவ மேலதான் இச்சாதாரி நாகம் புகுந்து இருக்குமோ என்னமோ. அட கடவுளே, இச்சாதாரியோட சாபம் முடிஞ்சிருச்சா? என்னோட மருமக பிந்தியாவ நாகினியா மாத்திட்டாளா? அப்படின்னா அவ ஒரு பாம்பா மாறிட்டாளா? நாகம்மாவுக்கு 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 நாகம்மாவுக்கு. இங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம கிராமத்துல இச்சாதாரி நாகினி வாசம் புரிஞ்சிருக்கா. அது மட்டும் இல்ல, நாகம்மா என்கிட்ட என்ன சொன்னா, நாம கிராம மக்கள்லாம் சேர்ந்து வழிபட்டோம்னா நம்ம கிராமமே வளர்ச்சி அடையுமா. அதனால இன்னையில இருந்து நம்ம கிராம மக்கள் நாகம்மாவை வழிபட்டு சந்தோஷமா இருக்கலாம். சொல்லுங்க, நாகம்மாவுக்கு நாகம்மாவுக்கு நாகம்மாவுக்கு. தம்பி, இத புடி, மருமகளுக்கு கொடுத்துட்டு வா. ஆமா, இப்ப பிந்தியா உன்னோட மருமக மட்டும் இல்லம்மா.
இப்ப அவ நாகமாவா மாறிட்டா. புரிஞ்சுதா? நம்ம வீட்ல சாக்சாத் அந்த தேவியே இருந்திருக்கா. நமக்கு தெரியவே இல்லை பாருங்க. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சரியா படலமா. இப்படி வெட்ட வெளியிலே எல்லாரும் வந்து கும்பிட்டுட்டு போறாங்க. கிராம மக்கள் எல்லாரும் தரிசனத்துக்கு வராங்க, வழிபாடு செஞ்சுட்டு போறாங்க. ஆனா கிராமமா விஷயம் பரவிட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில அம்மா நாகமாக்கு தனியா ஒரு கோயில் கட்டணும்னு நினைக்கிறேம்மா. இந்த மாதிரி வெட்ட வெளியில ஜனங்க கூடி கும்புறது சரியா இல்லம்மா. ஆமாப்பா கௌதம், நீ சொல்றதும் சரிதான். நாகம்மாவுக்காக நாம ஒரு அழகான கோவில் கட்டியாகணும். ஆனா எப்படி கட்டுறது, எங்க கட்டுறது? அதை நான் பாத்துக்கிறேம்மா. இங்க பாருங்க மக்களே, நாங்க யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். நாகம்மாக்கு ஒரு கோயில் கட்டலான்னு. ஆத்தாக்கு பூஜை மற்ற விஷயம்லாம் பண்ணும்ல. இந்த விஷயத்துல நீங்க எல்லாரும் எங்களுக்கு துணியா நிப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரால எவ்வளவு காணிக்க செலுத்த முடியுமோ அதை இந்த உண்டியல்ல போட்டுருங்க. ஆமா, இது சரியான யோசனை தான். ஆமா, இது என் சார்பா. நாகினி அம்மாவுக்கு, நாகினி அம்மாவுக்கு, நாகினி அம்மாவுக்கு, நாகினி அம்மாவுக்கு, நாகினி அம்மாவுக்கு, நாகினி அம்மாவுக்கு. இங்க ஏன் வர சொன்னா? அப்படி என்ன அவசரமான விஷயம்னு என்ன ஃபோன் பண்ணி இங்க வர சொன்ன? நான் தான் உன்னை பார்க்க வருமல்ல, அப்ப பேசினா பத்தாதா? யாராவது பார்த்தா என்ன ஆகுறது? யாரும் பார்க்கல. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் அவசரமா உங்களை நான் இங்க வர சொன்னேனே. என்ன விஷயம் சொல்லு. ஏன்பா கௌதம், வா வந்து சாப்பிடு. இதோ வரமா. இப்ப நான் பிந்தியாவை நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நாகம்மாவை ரூம்குள்ள வச்சுட்டு வந்துடுறேன். ம். இந்த கௌரிக்கு ரெக்க முளைச்சிருச்சு. சீக்கிரம் அதை வெட்டலன்னு வச்சுக்க, நமக்கே அவ ஏமனா மாறிடுவா. கல்யாண பொண்ணை வழி அனுப்பி வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அட, எங்க போய் தொலைஞ்சான்? எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் வந்து சேரல. சீக்கிரம் வர சொன்னா சீக்கிரமே வரமாட்டான். சரி, கால் பண்ணி பார்க்கலாம். டைம் ஆயிட்டே இருக்கு, இன்னும் வந்து சேரல. அவனோட போன் கூட நாட் ரீச்சபிள்னு வருது. நாகினி அம்மாவுக்கு, நாகினி அம்மாவுக்கு, நாகினி அம்மாவுக்கு, நாகினி அம்மாவுக்கு, நாகினி அம்மாவுக்கு. என்ன நடக்குது? என் பொண்ணு போட்டோ எதுக்கு வச்சிருக்கீங்க? பிந்தியா எங்க போனா? வாங்க மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவரு. இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு. அவ இப்ப நாகம்மாவா மாறிட்டா. அங்க பாருங்க. இந்த நாகம் தான்
எங்க மருமக பிந்தியா. எல்லாரும் என்ன உளறீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என் பொண்ணு எப்படியா நாகனியா மாற முடியும்? கொஞ்சம் அமைதியா இருங்க, என்னாச்சுன்னு நான் சொல்றேன். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? என் பொண்ணு எப்படியா நாகனியா மாறுவா? இந்த கட்டுக்கதையெல்லாம் நான் ஒன்னும் நம்ப மாட்டேன். மாமா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இதுதான் பிந்தியா. பிந்தியா நாகனியா மாறிட்டா. இந்த முட்டாள்தனத்தெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. அவளை எங்க ஒளிக்க வச்சிருக்கீங்க? இங்க பாருங்க மாமா, நாங்க உங்ககிட்ட நல்ல விதமா தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க தான் எங்க பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க. என்னடா இது அநியாயமா இருக்கு? ஒரு அப்பன் தன்னுடைய பொண்ணை பார்க்க விடாம பண்றீங்களே. கேட்டா பொறுமையை சோதிக்கிறேன்னு சொல்றீங்க. சரியா பேசுங்க, இல்லைன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியிருக்கும். அப்படின்னா போலீஸ் கிட்டே போக வேண்டியதானே? யார் தடுத்தா உங்களை? என்ன சொல்றீங்க நீங்களா? ஆமா ஆமா போங்க. எந்த போலீஸ் வருது நாங்கள பாக்குறோம். நாகமாதாவுக்கு, 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 நாகமாதாவுக்கு. இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், என் பொண்ணை காப்பாத்துங்க. என்னாச்சு உங்க பொண்ணுக்கு? உங்க பொண்ணு நாகமா மாறிட்டாளா? இது எப்படி நடந்திருக்கும்? நாகமாதாவுக்கு, 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 நாகமாதாவுக்கு. இன்ஸ்பெக்டர் சார், நீங்களே கொஞ்சம் கேளுங்க. இவங்க தான் என் பொண்ணை ஒளிச்சு வச்சிருக்காங்க. இவங்க அவளுடைய மாமியார். ஐயா அப்படிலாம் இல்ல. எங்க மருமக பிந்தியா காணாமலாம் போகல. அவ எங்க கூட தான் இருக்கா. நீங்க வேணா அங்க பாருங்களேன். அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த பாம்பு தான் பிந்தியாவா? ஆமா 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 சார், ஆமா. யோ, உள்ள போய் தேடி பாரு. சார் அட, என்ன? ஏன் தடை சொல்றீங்க? இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. அதெல்லாம் விடுங்க. பிந்தியாவை கடைசியா யாரு எங்க பார்த்தாங்க? நான் தான் பார்த்தேன் இன்ஸ்பெக்டர் சார். நான் அப்புறம் என்னோட பொண்டாட்டி பிந்தியா. அன்னைக்கு ராத்திரி நாங்க 2 பேரும் ரூம்ல தான் தூங்கிட்டு இருந்தோம். அவளை நான் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது என் பொண்டாட்டி பிந்தியா இந்த நாகமா மாறி இருந்தா. சார், உள்ள பிந்தியா இல்ல. அவ எப்படி உள்ள இருப்பா? நாங்க தான் சொல்றோம்ல, எங்க மருமக பிந்தியா நாகினியா மாறிட்டான்னு. ஆமா. நாகம்மாவுக்கு, நாகம்மாவுக்கு. சும்மா இருங்கயா ஜாதவ். சார், இவங்களுடைய நாகமாதாவையும் இவரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டுவாங்க. சார், அட, ஐயோ, சார், என்ன என்ன பண்றீங்க? சொல்றீங்க? சொல்றீங்க. நீங்க என்ன பண்றீங்க? என் சார், பையனை விட்டுடுங்க சார், சார். விட்டுருங்க. சார், என் பையனை விடுங்க சார். அவன் எந்த தப்பும் பண்ணல சார். சார், நான் சொல்றேன்ல, கொஞ்சம் கேளுங்க சார். ஐயோ, என் மருமகளை நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்க? சார், எங்க சொல்றதை நாகம்மாவை இந்த கேளுங்க மாதிரி சார். எல்லாம் பண்ணாதீங்க சார். வேண்டாம் சார், விட்டுருங்க. ஆமா, ஆமா. ஏன் இப்படி பண்றீங்க? வாய மூடு. சட்ட நடவடிக்கையில தலையிட்ட என்ன நடக்குன்னு தெரியுமா? எல்லாரையும் உள்ள வச்சிருவோம், ஜாக்கிரதை. வாங்க. சார், நான் உங்க கால்ல விழுந்து கேக்குறேன். என் பையன் எந்த தப்பும் பண்ணல சார். அம்மா. சார், தயவு பண்ணி என் சார், பையனை விடுங்க. விட்டுடுங்க சார். நான் சொல்றதை கொஞ்சம் நான் சொல்றதை கேளுங்க கேளுங்க. சார். உண்மையா தான் சொல்றியா நீ? சார் நான் உண்மையை தான் சார் சொல்றேன். பிந்தியா நாகமா மாறிட்டா. நீங்க ஏன் சார் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? போதும் விடுங்க. இது எப்படியா நடக்கும்? ஒரு பொண்ணு நாகமா மாறிட்டாளா? வேற ஏதோ கதை ஓடுது ஜாதவ், நமக்கு தான் தெரிய மாட்டுது. அதை பத்தி நம்ம விசாரிக்கணும். இந்த பாம்பு தான் நமக்கு விட்னஸ். ஜாதவ், ஒரு வேலை பண்ணு. இந்த கிராமத்திலயும் பக்கத்துல இருக்கிற கிராமத்திலயும் இருக்கிற பாம்பாட்டிங்களை பிடிச்சி விசாரிங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கும். ஓகே சார். சார் விடுங்க சார், வேணாம் சார். சார் யோ சார், இங்க பாரு, சுத்தி இருக்கிற கிராமத்துல இருக்கிற ஒரே பாம்பாட்டி நீ தான். இப்ப சொல்லு, உன்னுடைய பாம்பு கஜராஜா இங்க எப்படி வந்தான்? சொல்லு. ஒரு பையன் வந்தான் சார். இந்த பாம்பை எனக்கு கூட நிறைய பணம் கொடுத்தான் சார். அதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது சார். உண்மையை தானே சொல்ற? ஆமா சார், நான் உண்மையை தான் சார் சொல்றேன். ஜாதவ், வேற எதுவும் எனக்கு சார். தெரியாது சார். நீ பொய் சொல்றன்னு மட்டும் தெரிஞ்சது, உன் வீட்டுல இருக்கிறவங்களுக்கே உன்னை அடையாளம் தெரியாம பண்ணிடுவேன். இல்ல சார், பொய்லாம் சொல்ல சார். இவனா? இவன் தான் சார் வந்தது. பாண்டே, ஏய், சொல்றா, உன் பிளான் என்னடா? எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். இந்த இன்ஸ்பெக்டர் எதுக்காக நம்மள திடீர்னு இங்க கூப்பிட்டிருக்காருன்னு தெரியலையே.
உங்க எல்லாரையும் நான் ஏன் இங்க கூப்பிட்டேன்னா இவங்க பிளானை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியணும்ல, அதனாலதான். இவங்க பிளான் என்னன்னா டூப்ளிகேட் இச்சாதாரி நாகினியை ரெடி பண்ணி அப்பாவி கிராமத்து ஜனங்களை கொள்ளையடிக்கிறது. என்னங்க அது என்னால உங்களுக்கு பணம் கொடுக்க முடியும். எப்படி? ஒரு பிளான் இருக்கு. இவங்க பிளானுக்கு நாகினியை வேஷம் போட்டது இவங்க ஃப்ரெண்டு கௌரி. சரியா இருக்குல்ல? ஆ ஆ, அப்படியே நாகினி மாதிரியே இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அது ஆளுங்க வராங்க, இதை கீழே இறக்கி விட்டுரு. அப்புறம் என்ன, வேற என்னதான் பண்ண சொல்றீங்க? என் புருஷனுக்கு என் மேல பாசம் இல்ல, அவருக்கு பணத்து மேலதான் ஆசை. ஒரு தடவை கூட அன்பா ஏற எடுத்து கூட பார்த்ததில்ல என்ன. அப்பதான் நான் இந்த பிளான பத்தி யோசிச்சேன். அப்படியாவது இவரு பணம் கிடைச்சதுன்னா என்ன பார்த்து பாரு நினைச்சா. அதனாலதான் அப்புறம் நான் தான் அவளை இச்சாதாரி நாகமா வேஷம் போட வச்சு ஊருக்காரங்க முன்னாடி அனுப்புனேன். அப்பதான் பிந்தியா நாகமா மாறும்போது சந்தேகப்படாம நம்புவாங்கன்னு. ஆனா கௌரி அவ ரொம்ப என்ன பேச ஆரம்பிச்சா. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? உண்டியல்ல எவ்வளவு காசு விழுதுன்னு. அது மட்டும் இல்ல, எப்படியோ அந்த நாகமாதாக்கு கோயில் கட்டுறேன்னு பணத்தை முழுசா அள்ள போற. அதனால அந்த இச்சாதாரி நாகத்துக்கு, அதாவது எனக்கு, என் பங்கு இன்னும் ஜாஸ்தியா எனக்கு வேணும். இல்லனா உனக்கே தெரியும், நான் பேச ஆரம்பிச்சா நீ காலி. அதனால இன்னைக்கு ராத்திரி உனக்காக நான் இங்க காத்துட்டு இருப்பேன். நீ பணம் கொண்டு வர. அப்புறம் வாரம் வாரம் எனக்கு பணம் கொடுக்க மறந்துடாத. பணம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கௌதம் கௌரியை கொன்னுட்டான். இன்ஸ்பெக்டர் சார், இவனை கூட்டு போங்க. இவன் மூஞ்ச பார்க்க எனக்கு பிடிக்கல. கூட்டிட்டு போங்க அவனை. ஓகே சார். இவன் முகத்தை பார்க்க எனக்கு பிடிக்கல. சம்பந்தி